பேச்சுலர்ஸ் ரூம்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? 100 டேஸ் பேச்சுலர் ரூம் லாகோட டே 1 தான் இது. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. சரி இன்னைக்கு எப்படியாவது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் வர வச்சுட்டு இந்த பனங்கிழங்கு ஊர்லேருந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. ஆனால் இது குக் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பாத்திரம் கூட கிடையாது. சரின்னு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சு முட்டு வலி. பரவாயில்லன்னு சொல்லி ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு கிச்சனை பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருந்தது. இதை 3 மணிக்கு ஆரம்பித்தேன். ஆனால் நான் இதை முடிக்கும்போது மணி 4:30. இதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் வெளியேயும் சரியான குப்பை. சரி வேறு வழி இல்லை, இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக பெருக்கி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். காலையிலேயே குப்பை வண்டி வரும், சரி அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அது வர்ற டைமுக்கு எந்திரிக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா குப்பை வண்டி காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்கு உள்ளே வந்துடும். வேறு வழி இல்லை, காலையில் எழுந்திரிச்சு தான் ஆகணும். இந்த ஓரமாக தூங்கிட்டு இருக்கல அந்த எக்யூப்மெண்ட், இதெல்லாம் நாங்கள் வாங்கும்போது அர்னால்டு மாதிரி ஒர்க் அவுட் போட்டோம். ஆனால் வெறும் ஒரு நாளைக்கு தான் போட்டோம். சரி இந்த 100 டேஸை வேஸ்ட் பண்ண வேணாம், டெய்லி இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு ஒரு பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதோட முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நடக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க. இதுதான் எங்கள் ரூமு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பேச்சுலர்ஸ் ரூமில்.